தளபதி விஜயோட அரசியல் வருகையால எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப வருத்தமா இருக்காரு. அவர் யாருன்னா, இளம் இசை அமைப்பாளர் சாய் அபியங்கர் அவர்கள். இவர் தளபதி ரசிகர் மட்டும் கிடையாது, தளபதி வெறியர். சின்ன வயசுல இருந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல இசை குடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தாராம். ஆனா அந்த ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இசையமைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த கனவு நிறைவேறாம போனதை இன்னைக்கு வரைக்கும் இளையராஜா அவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த மாதிரி சாய் அபியங்கர் அவர்களுக்கும் ஒரு வருத்தமான சூழல் தான் இது. ஆனா இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னா, ஜனநாயகன் படம் அன்அஃபிஷியலா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு விஜய் அவர்கள் இன்னொரு படத்தை நான் இலவசமா நடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசருக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அப்படின்னு நியூஸ் வருது. இந்த நியூஸ் உண்மையா இருக்கும் பட்சத்தில் சாய் அபியங்கருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால உங்களுடைய இசைப்பணியை நீங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் எதிர்காலத்துல காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இசையமைச்ச எல்லா இண்டிபெண்டன்ட் ஆல்பமும் மிகப்பெரிய ஹிட் ஆகி இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்கள் இசையமைத்த டிராகன், கருப்பு படங்களோட பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற மிகப்பெரிய ப்ராஜெக்டான அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லியோட காம்பினேஷன்ல வர ராக்கா படத்துக்கும் நீங்க தான் இசையமைப்பாளர். அந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டையும் நீங்க சரியா பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒரு சினிமா பேக்ரவுண்டோட தான் வந்திருக்கீங்க. அதாவது உங்க அப்பா, அம்மா இருவருமே ஒரு பிளேபேக் சிங்கர். அந்த சினிமா பேக்ரவுண்டு உங்களுக்கு இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு முதல் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. மிகப்பெரிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆனா மக்களிடையே உங்க மேல சில விமர்சனங்கள் இருக்கு. அது என்னன்னா, உங்க பாடல்கள் அனைத்தும் ஒரே மாதிரியா கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. குறிப்பா அனிருத்தோட இசையையும் அவருடைய பேட்டர்னையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும் மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு புதிய இசையை கொடுங்க. ராக் ஸ்டார் அனிருத் அவர்களும் உங்கள மாதிரியே ஒரு சினிமா பேக்ரவுண்டோட தான் உள்ள வந்தாரு. அவரும் மிகப்பெரிய படங்களுக்கு இசையமைச்சாரு. பெரிய பெரிய நடிகர்களுக்கு அவர் ஒரு கம்பேக்கை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட இசையமைப்பாளரோட வருகையால நிறைய இசையமைப்பாளர்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. அதே வரிசையில் நீங்களும் மிக திறமையானவராக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கும் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு. உங்களாலையும் இந்த தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும். எனவே முதல்வர் விஜயோட திரைப்படங்களுக்கு இசையமைக்கணும் அப்படின்ற சாய் அபியங்கரோட ஆசைகள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, சாய் இசையமைத்ததிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் எது, பாடல் எது? நன்றி, வணக்கம்.